வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு விருச்சிக ராசி மகர லக்னம்னா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்களோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கும்பராசி. கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி 2ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான செலவுலாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3ஆம் அதிபதியான செவ்வாய் 2ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத கலகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்மளை தெரியாமல் நம்மளை நிறைய பேர் வாட்ச் பண்ணுவாங்கன்றதை நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள், வீடு நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயங்கள், பிரயாணங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்க சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரும். ஐயோ என்னடா அது இப்படி இருக்குங்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் ஒரு மூடில் இருக்கும்போது சில நேரம் இல்யூஷன், தேவையில்லாத விஷயத்தை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு கற்பனையிலே கொண்டு மண்டையில் போட்டு குரல்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நடக்கும்போது நடக்கணும்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சந்திரன் 6ஆம் அதிபதியான சந்திரன் பார்த்திங்கன்னா வேலையில் ஒரு திங்கள் செவ்வாயில் ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல் இருந்தாலும் ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சூப்பராக போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான சூரியன் 7ஆம் அதிபதியான சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும். பெரிய வளர்ச்சி, நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும். நான் சொன்ன மாதிரி பிரயாணங்கள், சிறு தூர பிரயாணங்கள் போகும்போதும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. ரெக்கார்டு, செக்ஸ் இதெல்லாம் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி செக் பண்ணிவிட்டு இது ஓகேவாங்கிறது லெவலில் செக் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல வருமானம், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஆன்மீகம், கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்புகள், நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஒரு குதூகலங்கள், கடன் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபுக்தி பலன்கள். கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி, சூரியன் 7ஆம் அதிபதி சூரியன் 3ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, முயற்சிகள், ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், புதிய அக்ரிமெண்ட், புதிய டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்ப லக்னமாக சந்திரன் தசாபுக்தி அந்தரங்கள். சந்திரன் கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள், திங்கள் செவ்வாயில் ஒரு சின்ன டென்ஷன்ஸ் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். கும்ப லக்னமாக செவ்வாய் தசாபுக்தி, செவ்வாய் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், ரொம்ப கவனமாக இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் அதை மண்டையில் ஏற்றிக்கிட்டு கத்தாமல் யோசித்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்பலகணம் ராகு தசாபுத்தியந்திரங்கள். ராகு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் எமோட் ஆவீங்க. ஏதாச்சும் பெருசாக ஒரு சின்ன விஷயத்தையும் ரொம்ப பூதாகரமாக மைண்டில் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக குரு தசா புத்தியந்திரங்கள். குரு பார்த்திங்கன்னா 2-11ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள், குழந்தைகளோட சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள், காதல் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. கும்ப லக்னமாக சனி தசா புத்தியந்திரங்கள். சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு 2ல் இருக்கும். மறைமுக வருமானங்களை அள்ளி கொடுத்துரும். சார் எந்தவித மாற்றமும் இல்லை. பெரிய பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கும்ப லக்னமாக புதன் தசா புத்தியந்திரங்களில் பார்த்திங்கன்னா புதன் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு விஷயத்தை மண்டையில் போட்டு கொல்லப்பட்டு இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு யோசிக்கிறதை விட்டுட்டு நடக்கும்போது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இப்போ இருக்கிற கரண்ட்டில் இருக்கிற விஷயத்துக்கு வரணும் வழியாக ஃப்யூச்சர் நினச்சிக்கிட்டு உட்காரக்கிறது ரொம்ப தப்பான விஷயங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக கேது தசாபுத்தி. கேது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிறது, கத்துறதுங்கிறது இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். கும்ப லக்னமாக சுக்கிர தசாபுத்தியந்திரங்கள். சுக்கிரன் 4-9ஆம் அதிபதி 4ல் ஆட்சி, பூமி நிலபுலன்கள், வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயம், சிறப்பான விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்களும் சின்ன மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கும்ப லக்னக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த விஷயம், தந்தையை மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை,
மனதார இறைவனை வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்கும்போது விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஸோ இது வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகிற ஒரு விஷயம். விஷ்ணுபதி புண்ணிய காலம். பணம் இல்லை, எனக்கு வந்து பொருளாதாரத்தில் வந்து நிறைய சிக்கலில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். இது பண்ணி பாருங்கள், ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ஒரு விஷயமாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்குங்க. இது வந்து எப்போ வருது அப்படின்னும் போது இந்த வைகாசி மாதம் வந்து வருது, அதுவும் மே 15. ஸோ மே 15 அன்றைக்கி விஷ்ணுபதி புண்ணிய காலம். அன்றைக்கி பார்த்து சிவராத்திரி வேறு. ஸோ அதனால் வந்து மே 15ஆம் தேதி காலையில் ஒரு 10:30 மணிக்குள்ளே இந்த வழிபாடை முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நான் ப்ராக்டிக்கலாக நிறைய பேருக்கு சொல்லி எல்லோருக்குமே ஒரு பொருளாதாரத்தில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போன மாதிரி விஷயங்கள் இருக்கும். பணம் இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா பேங்க் பேலன்ஸ் நல்லா ஏறி இருக்குது, நிறைய பணம் இருக்குங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வழிபாடு முறை எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வழிபாடு முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு கோயில்களுக்கு போகிறது, கொஞ்சம் பழைய விஷ்ணு கோயில் போகிறது ரொம்ப சூப்பருங்க. ஒரு 27 பூ வச்சுக்கோங்க கையில். ஏன்னா கவுண்டிங் வந்து நீங்கள் எண்ணிட்டுருந்தீங்கன்னா இறைவனை நம்ம வழிபாடு பண்ணும்போது 1 2 பார்த்துட்டே இருப்போம், இறைவனை விட்டுருவோம். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து அந்த விஷ்ணுவை வந்து நீங்கள் வந்து ஒரு 27 முறை ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிவிட்டு ஒரு 27 முறை வந்து சுற்றணுங்க. ஸோ ஒவ்வொரு முறை சுற்றி வருமோ ஒவ்வொரு பூ வச்சுட்டு வாங்க. அந்த இறைவனை வேண்டுதல், அந்த இறைவன் உங்களோட மனதார உள்ளுக்குள்ளே ஒன்றி அந்த இறைவனை வணங்கிட்டு வாங்க. அதுவும் அன்றைக்கி அந்த 10:30 மணிக்குள்ளே மே 15 காலை 10:30 மணிக்குள்ளே இந்த பிரார்த்தனை முடிங்க. 27 முறை வந்து வலம் வாங்க. வந்து நமஸ்கரிச்சுட்டு விஷ்ணுவை வந்து விஷ்ணுவோ கிருஷ்ணரோ எதானா இருக்கலாம், பட் விஷ்ணுவின் அவதாரமாக இருக்கிற கோயில்களில், அதுவும் பழைய கோயிலாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். வணங்குனீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து இரட்டிப்பில் நீங்கள் நினச்சதோட பெரிய லெவலில் வந்து உங்கள் பேங்க் பேலன்ஸ் ஏறுறது, பொருளாதாரத்தில் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இது மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு முறையும் சொல்லிடுறேன், இது வந்து மே 15ஆம் தேதி அன்னைக்கு வருது, அதுவும் வெள்ளிக்கிழமை வருது, அன்றைக்கி சிவராத்திரி வேறு. ஸோ அதனால் வந்து இதை மிஸ் பண்ணாமல் எல்லோருமே வந்து பொருளாதாரத்தில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும், நான் கொஞ்சம் நிறைய சம்பாதிச்சு பணம் மூட இருக்கணும், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறவங்க இந்த பிரார்த்தனையை விடாது பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒவ்வொரு மாதமும் வராதுங்க, இது வந்து வைகாசி மாதம் வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தா 2 மாதம் கழித்து தான் வரும். ஸோ அதனால் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை மிஸ் பண்ணாமல் எல்லோருமே வணங்கணும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஜீவன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.